ஒரு அதிசயம், அதிசயத்தையும் தாண்டிய ஒரு அதிசயம் தான் அது. அப்புறம் இன்னொரு அந்த சிலைக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கு. அந்த சிலைக்குள்ள இருக்கிற அதிசயம் என்னன்னா, பிரசன்ஸ்ல அந்த சிலை இருக்கும். ஆனா அந்த சிலையுடைய நிஜம் தன்மை இருக்குல்ல, அத யாராலையும் அவ்வளவு சாமானியமா பார்த்திட முடியாது. அப்ப இயல்பாகவே பறக்கும் தன்மை கொண்டவர். குண்டலினி சக்தியை வச்சு நீ பறக்கலாம், குண்டலினி சக்தியை வச்சு ஒரு சித்து செய்யலாம். ஆனா குண்டலினி சக்தியை விழுங்கியவன் சிவன், அதான் நடராஜன். அதனாலதான் அந்த ஆகாயத்துக்குரியவர் அப்படிங்கிறத நடராஜரோட தத்துவத்தை, சிவனுடைய தத்துவத்தை சொன்னாங்க. அந்த செயல் வடிவம் தான் தண்டாயுதபாணி சிலை. அதனாலதான் இறைவு தத்துவத்துல சொன்னாங்க, இறைவன் எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான் அப்படிங்கிறது சொன்னாங்க. அதுதான் அதுக்குள்ள ஒரு மறையும் தத்துவம் இருக்கு. அந்த மறையும் தத்துவத்தை எதோ சொன்னாங்கன்னா அது அனுபவம்னு சொன்னாங்க. இப்ப 6 வரைக்கும் தான் எல்லாம், 7 வெட்டவெளி, 8 வெட்டவெளி, 9 அங்க 7 வரைக்கும் வெட்டவெளி, 8 ஒன்றுமே இல்லை, 9 சுத்தமா இல்லை. இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்துட்டு வா, வாழை பரமேஸ்வரிய விழுங்கியவன் எவன் அப்படிங்கறது ஒருத்தனை கூட்டி வந்து அந்த லிஸ்ட்ல காட்டும். அந்த லிஸ்ட்ல வாழை பரமேஸ்வரர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவன் இருப்பான், வாழையால வாழ்ந்தவன் இருப்பான், வாழைய விழுங்கியவன் எவன். அப்ப ஒரு மனிதனுக்கு இறையாக மாற முடியுமான்னா அது இறைன்னு நீ சொல்ல வேண்டியதில்லை. உன் வீட்டுல ஒரு டிவி, உன் வீட்டுல இருக்கிற செல்போன், உன் வீட்டுல யூஸ் பண்ற மின்சாரம் மாதிரி ஒரு மனிதனுக்கு மின்சார தன்மை என்பது தியானம் மூலியமாக கிடைக்கப்படுகிறது. ஒரு நாள் இறைவனை அடைஞ்சிருவேன், ஞானத்தை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை சீட்டு தான் ஞானிகளோட புத்தகம். அவ்வளவுதானே ஒன்றிய அந்த புத்தகத்தினாலே நான் ஞானம் அடைஞ்சிருவேங்கிறத ஒரு பொழுதும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய புத்தகத்தினாலே நீ ஞானம் அடைவ அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். சிலை திகழ்ந்துச்சு. அப்ப அந்த செட் பண்ண ப்ராசஸ் மிக நுட்பமான ஒரு சயின்ஸையே மிக மிஞ்சுற ஒரு செயல் தான் அந்த செயலை. ஒரு அதிசயம், அதிசயத்தையும் தாண்டிய ஒரு அதிசயம் தான் அது. அப்புறம் இன்னொரு அந்த சிலைக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கு. அந்த சிலைக்குள்ள இருக்கிற அதிசயம் என்னன்னா, பிரசன்ஸ்ல அந்த சிலை இருக்கும். ஆனா அந்த சிலையுடைய நிஜம் தன்மை இருக்குல்ல, அத யாராலையும் அவ்வளவு சாமானியமா பார்த்திட முடியாது. அந்த சிலைக்கு இன்னொரு நிஜம் இருக்கு, அந்த நிஜத்தை பார்த்திட முடியாது. இப்ப வடலூர்ல இருக்கிற ராமலிங்க சுவாமிகள் சித்தி வளாகத்துல மறைஞ்சிட்டாரு. தண்டாயுதபாணி சிலையும் அங்க என்னன்னா மறைஞ்சிருச்சு அது, ஆனா பிரசன்ஸ்ல இருக்கு. அப்ப அதோடைய அலைவரிசை மறைந்து கொண்டது, அதோடைய அலைவரிசையை பார்க்க முடியாது, அதோடைய ஒரிஜினல் தன்மையை பார்க்க முடியாது. ஆனா அந்த உடல் ஒரு பிரசன்ஸ்ல இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூலோகத்துல, இந்த பூமியில அது ஒரு மிதக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள சொல்றாங்க. சந்திரனை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நார்மலா நீங்க தியானம் பண்ற நிறைய ஞானிகள் இந்தியாவில் நிறைய பேர் உருவானாங்க, நிறைய பேர் வாழ்ந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சந்திரனுடைய தன்மை இருக்கிறதுனால, இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அடையாம இருக்கிறதுனால, நீங்க பார்த்த எந்த ஞானியா வேணாலும் இருக்கட்டும், எந்த மகான்களா வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாம் குண்டலினி சக்தியில இருந்து தான் இயங்கினவங்க இருக்காங்க. அப்ப இந்த குண்டலினி சக்தி, இந்த தேவி, அந்த செயல் வடிவம், சந்திரனுடைய தன்மைகள், இதெல்லாம் எப்படி அப்படின்னா, அந்த பாடி உட்பட்ட, அந்த பாடி உடலுக்குள்ள உட்பட்ட செயலிலிருந்து செயல்படக்கூடியதாக சித்து, வாக்கு, எல்லா அதிசயமும் இந்த குண்டலினி சக்தியிலிருந்து பண்ணிட முடியும். ஆனா இந்த குண்டலினி சக்திங்கிறது சந்திரன் சூரியனுக்குள்ள ஒடுங்கும் போது, அந்த சூரியன் மட்டும் செயல்படும் போது எப்படி இருக்கும்னா, சூரியனா அவர் எப்படி அவருக்குள்ள தன்மை எப்படி இருக்கும்னா, அவர் ஒன்றும் இல்லாத ஒரு தன்மைக்குள்ள இருப்பார். அப்ப அவர்கிட்ட எப்படின்னு கேட்டீங்கன்னா சித்து இருக்காது, அவரே ஒரு செயல் பண்றாருல, அதுதான் சிவனுடைய சொத்து அப்படிம்பாங்க. சிவன் சொத்து அப்படின்னு சொல்றது எதுனா,
அவர் செய்யற வேலையை அவருடைய சொத்துல இருந்து எடுத்து செய்வார். எப்படின்னா, ஆகாயத்துக்குரியவர் ஆகாயத்துக்குள்ள தர கிடையாது, அவர் நடக்கிறதே பறக்கிறது தான். அவர் ஒரு ஆனந்தம் சொல்றாருல, அந்த ஆனந்தங்கிறது என்னன்னா மிதக்கிறது. அப்ப இயல்பாகவே பறக்கும் தன்மை கொண்டவர். குண்டலினி சக்தியை வச்சு நீ பறக்கலாம், குண்டலினி சக்தியை வச்சு ஒரு சித்து செய்யலாம். ஆனா குண்டலினி சக்தியை விழுங்கியவன் சிவன், அதான் நடராஜன். அப்ப சூரியன் குண்டலினி சக்தி பெரிய செயல். வாழை பரமேஸ்வரி இந்த உலகத்துல எதையும் வீழ்த்திடலாம், எதை வேணாலும் செஞ்சிடலாம், எதை வேணாலும் அடைஞ்சிடலாம். வாழை பரமேஸ்வரி அடையிறது ரொம்ப கடினம்னு சொன்னாங்க. ஆனா அங்க இன்னொரு விஷயமும் பழனி தண்டாயுதபாணி சிலைக்குள்ள பண்ணணும். அது என்ன அப்படின்னா, வாழை பரமேஸ்வரியை அவன் விழுங்குனான், வாழை பரமேஸ்வரியை தனக்குள்ளே ஒடுக்குனான், தனக்குள்ளே உள்ள வைத்தான். அப்ப வெளியில ஆனந்தமாகவும் பேரானந்தமாகவும் செயல்பட்டான். வாழை பரமேஸ்வரியை ஒடுக்குனவனுக்கு விழுங்கினவனுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாரிசு இல்லைன்னா அவன் ஒரு உலகத்தை உருவாக்குவான், அண்ட சராசரத்தை உருவாக்குவான். ஆனா ஒரு பெரும் பிரம்மாண்டத்தை உருவாக்குவானது அவனுக்கு சிஷியர் பக்தர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் உலகமே அவனது, அந்த மாதிரி உருவாக்குதல் பண்ணுவான். அந்த சிஷியர்களுக்குள்ள அந்த மாதிரி செயல்பாடுகளுக்குள்ள எல்லாம் போக மாட்டான். அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடுகள். அப்ப அந்த வாழைய விழுங்கியவன் எப்படி இருப்பான்னா, அவன் பேர் ஆனந்தத்துக்குரியவனாகவும் மிதக்கக்கூடியவனாகவும் அவனே வேற வடிவத்துக்குள்ள இருக்கிறவனாகவும் இருப்பான். இப்ப ஒரு போதையில் இருக்கிறவர் என்னன்னா, அவர் சுயநலத்தை இழந்து தன்னை இழந்துட்டாரு, அவர் கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா அவர் என்ன வேணாலும் பேசுவாரு, உடலை எங்க வேணாலும் படுத்துக்குவாரு, எப்படி வேணாலும் இருப்பாரு. என்ன செய்யறனே இல்லாம தன்னுடைய சுய கட்டுப்பாட்டிலே இல்லாம இருக்கிறார் போதையில் இருக்கிறவங்க. அதே தாண்டி இவர் வாழைய அந்த நிலவை முழுங்கியதுனால சூரியன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த தான் என்ற தன்மையே இல்லாம போயிட்டாராம். அப்ப அவருக்குள்ள என்ன ஆச்சுன்னா, உடலற்று மனமற்று உணர்வற்று அப்படி போயிட்டாராம். அப்ப இயல்பாகவே அவர் எப்படி, அவர் சந்திரனை வைத்து கலையை பண்ணி ஒருத்தன் சூரியனோட எனர்ஜி இருந்து சூரியனும் சந்திரனும் வெளியில தெரிவாங்க இந்த எனர்ஜி இருக்கும்போது. அப்ப ஒரு பறவை ஒரு செயல் வடிவம்லாம் பறக்குது. இப்ப இங்க தமிழ்நாட்டுல இந்தியாவுல சில ஞானிகள் கொஞ்சம் பறக்கும் தன்மைக்குள்ள கொஞ்சம் உடலை காட்டினவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இவன் என்னன்னா, சந்திரனை உள்ள முழுங்கிட்டதுனால இயல்பாகவே இயற்கையாகவே இவன் ஒரு கலையை கற்றுக்கொண்டு பறந்தவன் இல்ல, இயல்பாகவே இயற்கையாகவே பறக்கக்கூடியவன். அப்ப பரகாயுத யோகத்தை இயல்பாகவே, அதனாலதான் அந்த ஆகாயத்துக்குரியவர் அப்படிங்கிறத நடராஜரோட தத்துவத்தை சிவனுடைய தத்துவத்தை சொன்னாங்க. அந்த செயல் வடிவம் தான் தண்டாயுதபாணி சிலை. அப்ப தண்டாயுதபாணியோடைய சிலைய வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு பல்வேறுபட்ட சூழல்கள் இருக்கும். அந்த சிலை அப்படிப்பட்ட சிலை இல்லை, அது வேற. அப்ப ரெண்டு வடிவம். சித்தி விலாகத்துல ராமலிங்க சுவாமி மறைஞ்சு போனாரு, இது மறைஞ்சிருச்சு ஆனா பிரசன்ஸ்ல இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு மறைந்துகிட்டு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது எப்படியாப்பட்ட ஒரு செயல். அப்ப மறைப்பொருள் நேரடியாக காட்சி கொடுக்குது, நேரடியாக பிரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி அதோடைய ஒரிஜினாலிட்டி, அதோடைய உண்மைத்தன்மை, அதோடைய செயல்ல அது என்றோ மறைஞ்சிருச்சு. ஆனா அது பிரசன்ஸ்ல பணி செய்யுது. அப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுது. இதுதான் அந்த சிலைக்குள்ள இருக்கிற பேர் அதிசயத்தையும் பேர் உண்மையும் குறியது. அப்ப ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனிதர்கள் அந்த இடத்துக்குள்ள தக்க வச்சுக்கிட்ட போது, பழனி மலை தோன்றிய காலத்துல இருந்து அங்க ஒரு நூற்றுக்கணக்கான ஞானிகள் தவம் செய்திருக்கிறாங்க. ஆனா யாராலையும் அந்த சிலையை ஆய்வு பண்ண முடியல, அந்த சிலையில இருந்து கேப்சர் பண்ண முடியல. என்ன அப்படின்னு எவனாலே கண்டுபிடிக்க முடியல, ஞானியாலே கண்டுபிடிக்க முடியல. புரியுதுங்களா? அங்க பெரிய திக்குமுக்க ஆடி போனான். தியானம் பண்ணவெல்லாம் வெவ்வேறு வடிவத்துக்குள்ள பழனிக்குள்ள மாறினான். ஆனா
அந்த சிலை அந்த இடம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது 2 பேட்டர்ன் ஆஃப் த செயல்ல வேலை செஞ்சுச்சு. ஒண்ணு மறைஞ்சிச்சு, ஒண்ணு லைவ்ல இருக்கு. அப்ப மறைதல் லைவ். அப்ப அந்த சிலையோடைய முழு தத்துவத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ராமலிங்க சுவாமி மறைஞ்சிட்டாரு, லைவ்ல அவர் உடல்ல பிரசன்ட்ல பணி செய்ய முடியல. ஆனா மறைஞ்சுக்கிட்டு தன்னுடைய உருவத்தை வச்சு லைவ்ல நான் இங்கதான் இருக்கேன்ப்பா, இந்த உருவம் இருக்குல்ல, இது இந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிறது. அப்ப அந்த பழனியில இருக்கிற உடல் இருக்குல்ல, அந்த உடல் அங்க இருக்கிறதுனால அது பழனிக்கு சொந்தம், அந்த பழனி மலைக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்க. அந்த மறைஞ்சிச்சு இல்ல, அது உலகத்துக்கே சொந்தம். இப்ப நீங்க எங்க இருக்கிறாரு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பழனி மலையில நின்றுட்டு இருக்காருங்க, பழனி மலையில உட்கார்ந்து இருக்காருங்க அப்படின்பா. அப்ப பழனி மலையில நிக்கிறதும் பழனி மலையில உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா அவரு உலகம் முழுக்க வாகித்து இருப்பார். இதான் மறைந்து இருக்கிறதுங்கிறதுக்கான பொருள் இதான். அப்ப அவருடைய செயல் வடிவத்துல பாக்குறவங்களுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, இங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தெரியும். ஆனா அவருடைய ஒரிஜினாலிட்டி, அவர் எங்கும் இருப்பார். அதனாலதான் இறை தத்துவத்துல சொன்னாங்க, இறைவன் எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான் அப்படிங்கறது சொன்னாங்க. அதுதான் அதுக்குள்ள ஒரு மறையும் தத்துவம் இருக்கு. அந்த மறையும் தத்துவத்தை எதை சொன்னாங்கன்னா, அது அனுபவம்னு சொன்னாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை கொண்டு சித்துல கொண்டு போட்டாங்க. 6க்கு அப்புறம் சித்தே கிடையாதுங்க. புரியுதுங்களா? இடங்களையும் பெண்களையும் இணைஞ்சு சுழுமனையில இருக்கு பாத்தீங்களா, சுழுமனையில அங்க போய் உள்ள ஒடுங்கி அப்படியே இருந்துட்டா சித்து வரும், கொஞ்சம் பெரிய விஷயம் இருக்கும். ஆனா 2 ஒடுங்கி 2 விழிச்சு பல பேர் இந்தியாவுல ஞானியா இருந்தாங்க. ஆனா எவனும் சூரியனுக்குள்ள போய் உள்ள போய் ஒடுங்கல. சூரியனுக்குள்ள போய் அந்த நிலவு போய் சூரியனோட மறைஞ்சிடணும். வெறும் சூரியனா இருந்து பிரசன்ஸ்ல பணி செய்யணும். அப்படி பணி செஞ்சா அவன் வேற வடிவத்துக்கு போவான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த அனுபவம் தான் மறையக்கூடிய அனுபவம். நேரடியாகவும் இருக்கும், அந்த கேரக்டர் மறைஞ்சிருக்கும். உடல் இருக்கும், உடல் இல்லாமல் இருக்கும். அதோடைய ஒரிஜினல், அதோடைய அலைவரிசைய நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப பழனியில் இருக்கிற சிலைய அது கடவுளா, அது முருகனா, அது சித்தரா, அது ஞானியா, அது என்ன, அது மருந்தா, என்னன்னு எவ்வாறு கண்டுபிடிக்கும்? எவனாலே கண்டுபிடிக்கலங்க, அவ்வளவுதான் விஷயம். கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்ல, எவ்வளோ காலங்களா எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி பெரிய மாஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் பெற்ற செயல் தான் அந்த சிலையே. ஒரு மாஸ்டர் வாழ்றாருங்க, இந்த உலகத்துக்கே பெரிய மாஸ்டர் அவர் தான். ஆனா அவர் அங்க இருப்பாரு, ஆனா அவர் அங்க இல்லைங்க. அவர் யாருங்க? அவரோட முழுமை என்னன்னா, அங்க இருப்பா, அங்க இல்லை அப்படிம்பாங்க. இதான் அவருடைய அனுபவமே. இது அனுபவம். புரியுதுங்களா? இது ஒரு சாதாரண செயல்பாடுகள் கிடையாது. அப்ப எப்படியாப்பட்ட ஒரு செயல் வடிவத்தை ஒரு மலை தொடர்கள்ல ஒரு உருவத்தை வச்சாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க. அப்ப அந்த 6 படை முருகன் சொல்றதே, முருகன் அப்படின்னு அழைக்கிறதே 6 கிரகங்களை உள்ள ஒருத்தன் கையில வச்சிருக்கிறான் அப்படிங்கறதுதான் செயல். அப்ப அந்த 6 கிரகங்களை வச்சிருக்கிறவனா நம்ம வழிபடும் போது இறை தன்மையில, இறை செயல்ல இருப்போம். ஆனா மொத்தமாக நான் ஒன்றும் இல்லை, மனமற்று உடலற்று உணர்வற்று இருக்கிறது மீதி 3 கோள்களை உள்ளடக்கிறான் பாருங்க, அவன் அந்த தன்மையில இருப்பான். அப்ப மீதி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் 6 முருகனை இருக்கிற இடங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா 9ஐயும் உள்ளடக்கியவன் தண்டாயுதபாணி. இப்ப 6 வரைக்கும் தான் எல்லாம், 7 வெட்டவெளி, 8 வெட்டவெளி, 9 அங்க 7 வரைக்கும் வெட்டவெளி, 8 ஒன்றுமே இல்ல, 9 சுத்தமா இல்ல. இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளுக்குள்ள ஒரு வேலையை ஒரு இடத்துக்குள்ள நமக்கு சமகாலத்துல நம்ம வாழ்றோம். நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில, நம்ம கிராமங்கள்ல சாதாரணமா ஒரு சாமி சிலைக்குள்ள இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள ஒண்ணு நிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய வேலை, அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது சாமி சிலைக்குள்ள இல்ல, இது என்னுடைய அனுபவம்ங்கிறார். நான் பிரசன்ஸ்ல பணி செய்ய முடியல உடலோட, அதனால நான் பணி செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்றேன் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். இது
வேற ஒரு வடிவத்துக்குரிய இருக்கிற செயலாக தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இந்த செயல்பட்ட காலங்கள் எல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு காலங்கள்ல அது வெவ்வேறு சூழல்கள்லையும் அது அது உணரப்பட்டவங்களுக்கு அது உணர்ந்திருப்பாங்க. எத்தனையோ கால சூழல்கள்ல நாமளும் சாதாரண ஒரு பாமர மனிதனாக நம்ம அந்த மலைகளுக்குள்ள அந்த தொடர்களுக்குள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு சும்மா நம்ம போய் உட்கார்றது பார்க்கறது அந்த மாதிரி ஒரு சூழல்கள் உருவாக்கப்பட்டு அந்த மாதிரி இருந்திருக்கிறோம். ஆனா அதோடைய உண்மை தன்மையை நம்மளால உணர முடியல, நம்மளால பார்க்க முடியல. அதுக்கான வாய்ப்பை நம்ம வேற மாதிரி ஒரு தியானத்துல ஒரு அனுபவத்தை பெறும்போதுதான் அதோடைய ஒரிஜினாலிட்டியே நம்மளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு என்னுடைய பொருள் இங்க ஒண்ணு கிடக்கு அப்படின்னா அது என் பொருள் எனக்கே தெரியல அப்படிங்கிறது தான் பல நாள் நம்ம வாழ்ந்தோம். ஒரு நாள் அது நமக்கு பொருள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டுங்கிறதான் நம்ம வந்து சொல்ல வர்றோம். அப்ப ஒரு ஒரு உயர்ந்த தியானத்தை எப்படி பண்ணியிருக்கிறாங்க, எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு கலையை எப்படி கொடுத்துருக்குறாங்க, மக்கள்கிட்ட பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை உணர்ந்து செயல்படும் போது இது எப்ப உணர்றாயோ, இதை எப்ப பொது வழியில பேச தொடங்குறாயோ, இது எப்ப ஒரு டிஸ்கஷனுக்கு ஏற்படுத்துறாயோ அப்ப இது சத்திய லோகமாக இருக்கும், சத்திய யுகமாக இருக்கும். அது அப்பதான் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனை நீ ஏற்படுத்த முடியும், பேச முடியும், பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இல்லைன்னா உருவாகாது. இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்துட்டு வா, வாழை பரமேஸ்வரிய விழுங்கியவன் எவன் அப்படிங்கறது ஒருத்தனை கூட்டி வந்து அந்த அந்த லிஸ்ட்ல காட்டும். அந்த லிஸ்ட்ல வந்து வாழை பரமேஸ்வரர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவன் இருப்பான், வாழையால வாழ்ந்தவன் இருப்பான், வாழைய விழுங்கியவன் அவன். அதான் வேணுங்க. நீ இந்தியாவில் நீ காட்டுறல, சவுத் இந்தியா, ஏசி இந்தியா, எந்த இந்தியாவில் எவன் எந்த மகான் எத்தனை பேரே நீ கூட்டிட்டு வா. பல புத்தகம் எழுதின மகான்கள் பல பேர்களை பல சமாதிகள் ஆயிருக்காங்கல்ல, ஏவன் வாழையம் விழுங்கியவன். அந்த வாழைய விழுங்கியவனுக்கு தான் பேரு தலையில் சூரியன் முளைத்தவன். தலையில அவனுக்கு எது பூ பூத்துச்சுன்னா, இப்ப இந்த வாழையும் சந்திரனையும் சூரியனையும் உள்ளடக்கியவனுக்கு 63 நாயமார்கள் 63 இதழ்களாக பூக்கும். ஆனா சந்திரனே முழுங்கியவனுக்கு என்ன ஆகும்னா தலையில சூரியனே பூவாக பூத்துரும். இதான் அதோடைய ஒரு 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 மிக வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிற ஒரு செயலாக நம்ம வந்து கருதுறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு மிக பிரம்மாண்டமான ஞானத்துக்கான ஒரு தொகுப்பு, ஞானத்துக்கான ஒரு பயணம், ஞானம் தேடுதல்ல வேற ஒரு ஒரு சூழல் நிகழப்போகுது அப்படிங்கிறது தான் இதோடைய பொருளாக இருக்கு. அப்ப நான் காண்கிற, நான் பார்க்கிற என்னுடைய செயல் வடிவத்துக்குள்ள அங்க பிரசன்ஸ்ல என்னுடைய உடலே இருக்கு. அந்த நானும் அப்படிங்கிறது ஒண்ணு வார்த்தையா தான் இருக்கு, அந்த நான் இல்லை. அந்த வார்த்தையே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய கிறிஸ்துவ சார்ந்து பைபிள் சார்ந்த உலகத்துல இருக்கிற எல்லா திரைப்படத்தையும் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்துல எல்லாத்துக்குள்ளேயும் இறைய வழிபட்டவன் எல்லாரும் ஒரு வெட்ட வெளியில நிக்கிறான், ஒரு இடத்துல வழிபடுறான், ஆகாயத்திலேருந்து ஒரு குரல் கேட்குது. அந்த ஆகாயத்திலேருந்து கேட்கிற குரலை வச்சுக்கிட்டு தான் இங்க இருந்து நீ 10 ஆட்டோடு 10 மாட்டோடு உன் சங்கதியை கூட்டிக்கிட்டு அங்க செல், உன்னை நான் வாழ வைக்கிறேன், உன்னை உருவாக்குறேன், உன்னை ராஜாவாக்குறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரலை கேட்டுக்கிட்டு அவன் போறான். அங்க போய் ஒரு இடத்துல இருந்து தங்குறான். அங்க என்ன சொல்றான், அங்க ஒரே பஞ்சம், பசி. எங்கடா உங்க இறைவன்? எதனால இறைவன் முகம் தெரியல, யாருன்னு தெரியல. ஒரு குரல் கேட்டுச்சு, வந்துட்டான். திருப்பி கேட்க மாட்டேது. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்குது. திருப்பியும் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருக்கு. அப்ப எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு சூழல் அங்க குறிப்புகள் காட்டப்படுது. இதை எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரல் இருக்குல்ல, அதுக்கு உருவம் இல்லை. இதுதான் இதோடைய உண்மையான செயல் வடிவம். அப்ப உண்மையான ஞானி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்சியஸ்னா நான் யாரு அப்படின்னா, நான் இது ஒரு உருவம், ஆப்போசிட்ல நீங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 நமக்குள்ள ஒரு 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 இன்ட்ராக்ட் அது நடக்கிறதுக்கும், ஒரு ப்ரெசன்ஸ்ல உங்களை எல்லாம் ஒரு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் ரியாக்ட் பண்றதுக்கு, நீங்க ரியாக்ட் பண்றதுக்காக அது இருக்கு.
அதுவும் போயிருச்சுன்னா மொத்தமா நீங்க யாருன்னு நான் கேட்கவும் மாட்டேன், நீங்க யாருன்னு என்கிட்டயும் பேச முடியாது. இப்ப இந்த செயல்பாடுகள் இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, நீங்களும் இப்படி ஆர்டரா உட்கார மாட்டீங்க, நானும் இப்படி ஆர்டரா உட்கார மாட்டேன். ஏன்னா நானே ஆடு மாடு மாதிரி எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆர்டர் இல்லாம இவரை பார்த்தா போதும் எங்கேயாவது நின்று தான் பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி உரையாடலோ இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு செயல் வடிவம் அங்க உருவாக்க முடியாது. அப்ப அங்க என்ன இருக்குன்னா ஒரு கான்சியஸ் உள்ள இருக்கு. ஆனா அந்த கான்சியஸ் ஞானம் கிடையாது. அந்த கான்சியஸ்ல இருந்து இந்த வார்த்தை வரல. அந்த கான்சியஸுக்கும் இந்த மனதுக்கும் இந்த மூளைக்கும் சம்பந்தம் கிடையாது நான் பேசுறது. அப்ப கான்சியஸும் தாண்டி, மனமும் தாண்டி, மூளையும் தாண்டி இந்த செயல் வேற வடிவத்துக்குள்ள இருந்து அந்த அலைவரிசையிலிருந்து பேசப்படுது. அப்ப என்னன்னா, ஏன் அந்த மூளை அந்த கான்சியஸ்ல இருந்து அதுல இருந்து ஏன் பேசல அப்படின்னா, அதுல நிச்சயமா ஒரு இடத்துல தவறு நடக்க கூட வாய்ப்பு இருக்கும். அப்ப என்ன இருந்தாலும் அதுக்குள்ள ஏதோ ஒரு போதனையோ ஏதோ ஒரு செயலையோ நம்ம சொல்லும் போதோ பேசும்போதோ அதுக்குள்ள தவறு நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, அதை தாண்டி அலைவரிசையிலிருந்து பேசப்படணும். அப்ப அந்த அலைவரிசை யாருன்னா, உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்க எல்லாருமே அந்த மாதிரி கான்சியஸ்ல இருந்து கடவுள் யார், சித்தர் யார், நான் யார் எல்லாரையும் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனா அதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு உயிர்னு ஒன்று சொல்றேன், நீங்க வீடு பேர் அடையணும்னு சொல்றீங்கல்ல, அந்த வெளியில வந்து அந்த உயிர் அதை எல்லாத்தையும் ஒரு செயல் வடிவத்துல முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் ஒரு ஐக்கியமாக போகுதுன்னா, அது தான் யாருன்னே அதுக்கு ஒரு கான்சியஸே இருக்காது. அப்ப அதுக்கு என்ன இருக்கும்னா, நீங்க பிறந்தீங்க, ஜெயராமன் ஒருத்தர் பிறந்தாரு, ரமேஷ்னு ஒருத்தர் பிறந்தாரு, சுரேஷ், அந்த மாதிரி இருக்காது. அது பிளெயினா ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒளியை அப்படி மிதந்து வந்து இன்னொரு ஒளியோட ஐக்கியமாயி, அப்ப அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. தாட்டே இருக்காது. தாட் ப்ராசஸ் கிடையாது, தாட்டும் கிடையாது. அங்க ஒண்ணும் இல்லை. நான் பிறந்தேன், நான் ஆணு, நான் பெண்ணு, நான் இந்த ஊர்ல பிறந்தேன், அதெல்லாம் இல்லை அங்க. அப்ப அந்த அலைவரிசை என்னன்னா, அதுகிட்ட ஆணு இல்லை, பெண்ணு இல்லை, அதுகிட்ட தாட்டும் இல்லை. அதனாலதான் அது வந்து ஒரு சரியான செயலை செய்ய முடியும். அப்ப இந்த தாட் ப்ராசஸா எனக்குள்ள இருக்குல்ல ஒரு கான்சியஸ், அதுக்குள்ள ஆண் பெண்ணுங்கிற பிரிச்சு பார்க்கிற செயல் இருக்கு. அப்ப அது அந்த மூளைய அந்த மனதுக்கெல்லாம் இவங்க ஆணு, இவங்க பெண்ணு, இவங்க இந்த ஊருக்காரவங்க, அவங்க அந்த ஊருக்காரவங்க, இவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க, இவங்க இந்த குலத்தை சார்ந்தவங்க, இவங்க இந்த மாதிரி கலையை கத்துட்டு வந்தாங்கன்னு இருக்கு. ஆனா அந்த அலைவரிசை எப்படி பார்க்கும், அந்த அலைவரிசை எப்படி இருக்கும்னா, அது பிறப்பே எடுக்காதது, இறப்பே இல்லாதது, அது எம்டினஸ். அது அதோடைய செயல்பாடுகளே நான் ஒண்ணு சொல்லவும் சொல்லாது. அங்க எதிரில் இருக்கிறதும் ஒரு நான் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்காது. அப்ப அதோடைய செயல்பாடுகளே வேறையா இருக்கு. அப்ப அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கப்படுது அப்படின்னா, அதுதான் இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அது வெட்டவெளி தன்மையிலிருந்து ஒரு அலைவரிசை இவ்வளவு பெரிய செயலை செய்யுது. அதனாலதான் அங்க ஒரு நிஜம் இருக்கு. அங்க வேற எந்த தவறும் நடக்காத அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்ப ஒரு உடலுக்குள்ள இருந்து நடக்கப்படுற அத்தனை செயலுக்குள்ளயும் அந்த கான்சியஸ்க்குள்ள இருந்து ஏதாவது ஒண்ணு வந்தா கூட அது ஏதோ ஒரு இடத்துல பிழை இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் அலைவரிசையிலிருந்து ஒழிக்கப்படணும், அலைவரிசையிலிருந்து கேட்கப்படணும். ஒரு அலைவரிசையே நம்மளை வழி நடத்தணும். அலைவரிசையே இசையா இருக்கு, அலைவரிசையே ஓமா இருக்கு, அலைவரிசையே என்னவா இருக்கு, அணுக்களா இருக்கு, அலைவரிசையே உயிரா இருக்கு, அலைவரிசையே எல்லாமாகவும் இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம பயன்படுத்துறது எல்லாமே அந்த அலைவரிசையிலிருந்து இருக்கிறது தான். நம்ம கிட்ட இருக்கிற லைட்டு, கரண்ட் எல்லாமே ஒரு காற்று தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்ட அலைவரிசையிலிருந்து எடுக்கப்படுகிற செயல்ல தான் நம்ம பயன்படுத்துற அத்தனை மின்சாதன பொருட்கள்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற டிவில இருந்து நம்ம எல்லா பொருளும் அப்படிதான். அப்ப அந்த அலைவரிசைக்குள்ள இருந்துதான் ஒரு இறை என்பது செயல்படுது. அப்ப இறைய தோற்றமாகவோ ஒரு உருவமாகவோ ஒரு ஒளியா கூட தாண்டி அது அலைவரிசையா பார்க்கிற செயல் உனக்கு வந்தா மட்டும்தான் அதை உணர முடியும். அப்ப அந்த அலைவரிசை என்னன்னா கருணைப்படாது அப்படிங்கிறத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் உண்மையாக என்ன எப்படி இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது என்னுடைய உள்ள இருக்கிற மெமரியில இருந்து உன்கிட்ட ஒரு சின்னது. ஆனா என்னுடைய அலைவரிசை அதை செய்யாது. ஏன்னா உன்னை மனிதனாவே அது பார்க்காது. அப்ப உன்னுகிட்ட இருந்து என்ன நான் அடிக்கடி என்னோட உரையில சொல்றது, அந்த அலைவரிசைக்கு கருணை கிடையாது.
அந்த அலைவரிசைக்கு அன்பு கிடையாது. அப்ப ஒரு ஞானிகிட்ட அன்பு இருக்கு. அவன் ஏன்னா அந்த கான்சியஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு துன்பத்தோட ஒரு இடத்துல கடந்து வந்தோம், அந்த கண்ணீர் தெரியும், உங்களுக்கு ஏதாவது அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கும். ஆனா அந்த அலைவரிசை கிட்ட நாம் பிறக்கவும் மாட்டேன் இறக்கவும் மாட்டேங்கிற போது அங்க கருணையே கிடையாது. அதனாலதான் அந்த அலைவரிசை அவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு வேலையை செய்ய முடியும். அதான் அவன் செய்யும். அப்ப எனக்குள்ள இருந்து மாற்றம், எனக்குள்ள இருந்து செயல், என்னுடைய மூளை, என்னுடைய அந்த கவனம், என்னுடைய மனம் செய்யல. நல்ல திருத்தம் அழுத்தமா சொல்லிடுறேன். மனமே இல்லாத, உடலே இல்லாத, உணர்வே இல்லாத ஒரு அலைவரிசை வேலை செய்யுது. அப்ப இந்த உடல் எதை வச்சிருக்குன்னா, உங்களை எல்லாம் யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கு. நீங்கள் நானும் ஒரு உரையாடிக்கிறோம். இது வேற, இது வேற. அது அலைவரிசையோட செயல்பாடுகளே வேற. சமயத்துல அந்த அலைவரிசையோட டிஃபெண்ட் பண்ணி, அதோட மிங்கிள் பண்ணி, அதை உணர்றது எனக்கே சவாலா இருக்கு. உண்மையாக சவால் தான். அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கும் ஒரு பெரிய சவாலும் காத்திருக்கு. அப்ப அது என்கிட்டே கேக்குது, நீ ஒரு பிரசன்ஸ்ல இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற, எங்க இருக்கிற அப்படின்னு சொல்றதுல உன் உடல் இங்க இருக்குது, ரைட்டு. ஆனா நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு நீ எப்படி சொல்ற? நான் எங்கோ இருப்பேன், இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒண்ணுகிட்ட இருப்பேன், ஒண்ணுகிட்ட இருக்கிற மாதிரி அந்த உலகம் முழுக்க இருப்பேன். புரியுதுங்களா? அதுதான் அதோடைய செயல்பாடுகளாக அது இருக்கு. இப்ப இந்த லைட்டோட வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள ஒரு அலைவரிசை பூந்து அந்த வெளிச்சத்தை உருவாக்கி. அதே போல இதுக்குள்ள ஒரு அலைவரிசை பூந்து ஆல்ரெடி நீ செயல்பட்டுக்கிட்டு இருக்கல, மனிதனா நடக்கிற, பேசுற, உட்கார்ற, சாப்பிட்றல, இந்த அலைவரிசை என்னன்னா உன் செயல்பாடுகளே மாத்திரு. இப்ப எனக்குள்ள ஒரு மின்சாரம் போகும்போது ஒரு இந்த லைட் வெளியில கட்டியிருக்கல, உள்ள லைட் எரிஞ்சா அப்படி இருக்கு. இதான் செயல்பாடுகள். ஒரு மனிதனாக இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு அலைவரிசை, ஒரு கரண்ட் கிடைச்சோன்னா அவன் லைட்டா எரியிறாங்க, அவன் ஒரு தீபமா நிற்கிறாங்க. அவனுடைய பேச்சு மாறி போயிடுங்க, அவனுடைய செயல்பாடுகள் மாறி போயிருங்க. இவ்வளவுதான் விஷயம். நீ அறிவு அப்படிங்கறத ஒண்ணு பார்த்ததே கிடையாது. அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அறிவுன்னா மிக சரியாக வேலை செய்யறது, சேமிச்சு படிச்சதை வச்சுக்கிட்டு நிறைய இடங்கள்ல செயல்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அலைவரிசை அறிவெல்லாம் கேரே பண்றது கிடையாது. நான் பல நாள் சொல்லிட்டேன், அந்த அறிவு, அந்த செக்ஸ் எல்லாம் உடல் சார்ந்தது. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல உன் அறிவெல்லாம் அங்க வராதுன்ட்டான். உன் தலை முடியோட வச்சுக்க அப்படின்ட்டான். உன் அறிவெல்லாம் அங்கேயே வச்சுக்க, மூட்டை கட்டி அங்கேயே வச்சுக்க. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல உன் அறிவு எங்க வரும் அப்படின்ட்டான். அங்கெல்லாம் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. புரியுதா? அங்க போய் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல அங்க நானே கிடையாது அப்படின்ட்டான். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப சும்மா கடக்கிற ஒரு கல்லுக்குள்ள ஒரு அலைவரிசை பூந்தோடனே அந்த கல்லு மின்னுதுங்க, அந்த கல்லு ஜொலிக்குதுங்க, அந்த கல்லு வேற மாதிரி இருக்குங்க. அதை எடுத்துட்டு வந்து தங்கன்னு வெட்டி அதெல்லாம் ஒரு கரெக்ட் பண்றான். அதை எடுத்துட்டு போய் ஒரு கிரானைட் கல்லுங்கிறான். அதை எடுத்துட்டு போய் நம்மால வேற ஒரு விஷயம் பண்றான். இது மாதிரி எல்லாம் ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி சும்மா கிடக்கிற ஒரு கல்லுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்தோன்னா அவனுக்கு பெரிய தியானம் வந்திருந்து பயங்கரமான ஒரு செயல் வடிவத்தை பேசினான். அதே மாதிரி இந்த மனித உடல் அங்கங்க சாப்பிட்டு போய் வந்து தூங்கி நடந்துகிட்டு இருக்கும் போது இதுக்குள்ள ஒரு அலைவரிசை கிடைக்கும் போது, இந்த அலைவரிசை, இந்த அணு துகள்கள் ஆகாயத்துக்குள்ள இருக்கிற செயல் அப்படிங்கிறது சயின்ஸா உறுதியான செயல். அப்ப அந்த அலைவரிசை கிடைக்கும் போது முற்றிலுமாக ஒரு மனிதன் மாறி போகிறான். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் வேற வடிவத்துக்குள்ள மாறு. அப்ப அவனுடைய அந்த ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்தமா மாறிது. இப்ப நான் எனக்குள்ள என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் எப்படி இருக்கிறான்னா, என் உடல் எப்படி இருக்குதுங்களா, மனிதனா இல்ல. என் உடல் அந்த இது இருக்கு பாருங்க, அந்த ஒன்றும் இல்லாத ஒரு செயல் இருக்கு பாருங்க, அந்த அலைவரிசை இருக்கு பாத்தீங்களா, அதோட அது மிங்கிள் ஆகுது என் உடல். ஆனா எது மிங்கிள் ஆக மாட்டதுன்னா, இந்த கான்சியஸ் இருக்குல்ல, அது மிங்கிள் ஆக மாட்டது. அப்ப அது என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட கூட நான் இதை இப்படி குச்சி மாதிரி செஞ்சு காட்டுறேன், இதை இப்படி போறேன், நான் அப்படி போறேன் அப்படின்னு அது கால்குலேட் பண்ணி அதுக்கு ப்ரோக்ராம் சொல்ல பாக்குது.
அது சொல்லுது, நீ பேசுற மொழியெல்லாம் எனக்கு புரியாது, நான் சொல்றது நீ கேளு. நீ என்னெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது ராஜா. நான் உண்மையை சொல்றேன் உங்ககிட்ட. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ இங்க இருக்கிறவங்க எல்லாம் டம்முன்னு மாத்தணும், அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும். அதுக்கு என்னுடைய கான்செப்ட் நான் என்ன செய்யறேன், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னா, உன் மொழி எனக்கு புரியல அப்படின்னு. நான் உனக்குள்ள இருந்து நானே உன்னை இயக்குவேன், நான் ஒரு வேலை செய்வேன், அவ்வளவுதான். அது நீ என்னை இயக்க முடியாது. ஏன்னா நீ அந்த கான்சியஸ் இருக்குல்ல, அது மனுஷன், அது உன்னுடைய அறிவு. அந்த அறிவை இப்பயே கூட நான் கழட்டி எரிஞ்சிருவேன், நீ இந்த மாதிரி பணி செய்ய முடியாது. குறைந்தபட்சம் ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல, அது கூட நடத்த முடியாது. அப்ப நீ என்ன பண்ணுவ, எங்கேயாவது அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட நின்று நோண்டிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருப்ப, அந்த மரத்தை எங்கிட்டாவது அந்த செடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப, செவுத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப. அப்போ உன்னை பார்க்குறவன் பார்த்துட்டு இப்படியே அவர் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். இப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்குது இல்லை, அந்த டிஸ்கஷனுக்கு ஒரு வாய்ப்பு வலிக்கிறதுக்காகத்தான் அதை வச்சிருக்கிறேன். இல்லைன்னா எவ்வளவுதான் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சவன் இதை கட் பண்ணி தூக்கி போறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகுமா? அப்ப இத நீ என்ன பண்றன்னா, அதனால ஃபீல் ஆகுற, எனக்கு இது கிடைச்சிருக்கோ, இது கிடைக்கலையோ, இது கிடைக்குமோ, இன்னும் கிடைக்கணுமோ, இன்னும் ஏதாவது வேணுமோ அப்படின்னு குறைந்தபட்சம் என்ன மாதிரி ஆளுங்களே இந்த சிந்தனையை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு எப்படி ஏற்படும், எப்படி எல்லாம் யோசிப்பீங்க அப்படிங்கிறத நிச்சயமா நம்மளால உணர முடியும். அப்ப இதுக்குள்ள என்னன்னா, நீயோ நானோ நம்ம மனித அறிவை, மனித மூளைய, மனித மனத்தை வச்சு நாம இந்த அலைவரிசைய வெல்ல முடியாது. அந்த அலைவரிசை உன்னோட கான்சியஸ, உன்னுடைய மூளைய, உன்னுடைய மனதை அதுதான் வெல்லுது. அப்ப ஏன் ரூட்டுக்கு வா, ஏன் பேட்டர்ல வா. அப்ப உடல் இருக்கு, உடலே இல்லை அப்படின்னு எவன் சொல்லுவான்? பைத்தியம் தான் சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க, உடல் இருக்கு, உடல் இல்லை, இதை யார் சொல்லுவாங்க? மனம்ங்கிறது மனம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதாவது ப்ராப்ளங்க, அவரை போய் செக் பண்ணுங்க அப்படிதானே சொல்லுவாங்க. இப்ப இது யார் சொல்றா அப்படின்னா, அந்த உண்மையிலே மனம் இல்லாத ஒரு அலைவரிசை சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப ஒரு அலைவரிசை என்ன சொன்னா, உடலற்று, நான் உடல் இல்லை. இத நான் சொல்ல முடியுமா? உடலை வச்சுக்கிட்டு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப உடல் இல்லாதவன் தாங்க சொல்றான், நான் சொல்லல. தயவு செய்து அதையும் நீங்க டீப்பா கவனிக்கணும். அதே செயல் உனக்கும் நடக்கும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப உனக்குள்ள என்ன நடக்கும்னா, உன் உடல் இருக்கும், இது என்னது இல்லை அப்படின்னு அதே சொல்லணும். அப்ப மனமற்று, உடலற்று, உணர்வற்று, இந்த 3 அலைவரிசைக்கு இல்லை. அப்ப நான் உன் பேட்டர்ல, உன் ஸ்டைல்ல உறவு, சொந்தம், மக்கள், ஜாதி, உணர்வு, இரக்கம், தாழ்வு, அது இது, இந்த மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, உங்க சாமிக்கு கண்ணு இருந்துச்சுன்னா இப்ப இதை செஞ்சிருக்கணும், இதை செஞ்சிருக்கணும், அதை பண்ணிருக்கணும் கேட்கறல்ல, அதை இந்த அலைவரிசை கேட்க மாட்டேன். அவ்வளவுதான் அதோடைய செயல்பாடு. அப்ப இதோட மனித கூட்டம் மிங்கிளாக முடியாம தவிக்கிறோம். மனித கூட்டம் எங்க தியானத்துக்குள்ளேயோ எங்க ஞானத்துக்குள்ளேயோ தேட முடியலன்னா, அந்த அலைவரிசையும் அவனோடையும் அந்த பாலத்திட்டத்துல அவனுக்கு குழப்பம் வந்துருது. இப்ப நம்மளே இதை பேசுறதுல உங்களுக்கு நிச்சயமா குழப்பம் வந்துடும். அதனால இரவு நல்ல ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு உட்காந்து இந்த குழப்பப்படாம, அப்பையும் நீங்க எதை உங்க கான்சியஸ், உங்க மூளையில இருந்து தான் யோசிக்க முடியும். அப்பயும் அந்த உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அலைவரிசை இருக்குல்ல, அதை தாண்டி உங்களை டைவர்ட் பண்ணி விடும். தினந்தோறும் நீங்க எங்க காப்பாற்றப்பட்ட போறீங்கன்னா, எங்கேயோ ஒரு ஞானி கிட்ட வாங்கின சின்ன அலைவரிசை தான் உங்களை காப்பாத்தி வச்சிருக்கு. இல்லைன்னா நீங்க எல்லாம் ஒரு சுத்தமா வேற மாதிரி மூளை கலண்ட மாதிரி எங்கெங்க போயிருப்பீங்க. நீ அதிகமெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அது நான் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா, கடந்து போங்கிறது நான் சொல்லல, அந்த அலைவரிசை. நீ மனுஷன்டா, சிந்திக்காதரா, நாளைக்கு துக்கம் நடந்துரும், இப்ப என்ன நடந்துரும், நான் இப்ப என்ன நிலையில இருக்கிறேன் அப்படின்லாம் நீ சிந்திச்சுக்கிட்டே இருக்காத. கடந்து போ. அப்ப தீவிரமான ஒரு அலைவரிசை உன்னை, மனிதனாக இருக்கிற உன்னை கும்பிட வைக்குது, மனிதனாக இருக்கிற உன்னை தேடி வர வைக்குது, மனிதனாக இருக்கிற நீ கவனிக்கப்படுகிறாய். அப்ப மனிதனுக்குள்ளேருந்து வர்ற குரல்ல அப்படி என்னப்பா விசேஷம் இருக்கு? ஒரு மனிதன் தான், நான் மனிதன் தாங்க. மனிதனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, அதான் கவனிக்கணும். அப்ப அந்த மனிதனுக்குள்ள மாற்றமே நடக்காத மனிதனுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் அலைவரிசை.
அதுக்கு கடவுள் பேரு, கடவுள் தத்துவங்கிறதெல்லாம் தாண்டி அது ஒரு அலைவரிசை. அந்த அலைவரிசையால அவன் முற்றிலும் அவன் மாறி போறது இல்லாம அவன் பிறரையும் மாத்துறாங்க. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற உண்மையான ஒரு செயல்படி. அப்ப அவனுக்குள்ள அந்த அலைவரிசை கொஞ்சோண்டு கிடைச்சோன்னா அவனால தூங்க முடியல. நீ வீட்டுல தூங்காம சிவனை தேடி, பார்வதி தேடி, சித்தர்களை தேடி, ஜீவசமாதியை தேடி அலையறதுக்கு காரணம் உனக்குள்ள இருக்கிற அலைவரிசை உன்னை தூங்க விட முடியும். அப்ப நீ பொருளை தேடி அலையிற, வீட்டை தேடி அலையிற, அது உன் மனம், உன்னுடைய உடல். நான் இங்க உள்ள ஆளு, இந்த பூமிக்கு உரியவன், இந்த மொழிக்கு உரியவன், இவங்கெல்லாம் என் சொந்த பந்தம், இதெல்லாம் என்னுடைய இனம், எனக்குள்ள செயல் அப்படிங்கிறது உனக்குள்ள ஒண்ணு இருக்கு. ஆனா உன் அலைவரிசை கொஞ்சோண்டு வர்றது இதை தாண்டி அது ஒரு வேலை பார்க்க வைக்குது. அப்ப நீ பார்க்கல அப்படிங்கிறதை நீ புரிஞ்சுக்கணும். அப்ப நீ பார்க்கிற இறை செயல்லாம் அது உன்னுடைய ரூட்டே கிடையாது. புரியுதா? இங்க கடவுள் தத்துவம் எல்லாம் நிறைய பேருக்கு புரியாததுக்கு முக்கியமான காரணம் அந்த அலைவரிசையோடு அவனால மிங்கிள் ஆகிறதோ அந்த புரிதலையே ஏற்படுத்திக்க முடியல. அப்ப நீ தேடினது, நீ பார்க்கறது, நீ போறது, இந்த பயணத்துக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அந்த அலைவரிசையோடு. அப்ப ஒரு நாள் அந்த அலைவரிசை தீவிரப்படுத்தி அந்த அலைவரிசை வேற மாதிரி மாறும்போது அங்க அவன் நான் மனுஷனே இல்லை. அப்ப அந்த அலைவரிசையோடைய அந்த காற்றோட தன்மை இருக்குல்ல, வேகம் இருக்குல்ல. இப்ப என்னுடைய காற்றோட தன்மை வேகத்துல என் உடல் எப்படி ஆகுது தெரியுங்களா? உடல் அப்படியே ஒரு கம்பு மாதிரி மாறி சமயத்துல அப்படியே ஒரு மாதிரி ஒரு பல்வேறுபட்ட சூழல்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள். இந்த காற்றோட 10% 20% காற்றோட தன்மையில இந்த உடல் வேற மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காற்று அந்த காற்று இல்லைங்க. அந்த உஷ்ண காற்று வேற ஒரு தன்மையை ஏற்படுத்துது, வேற ஒரு செயலை ஏற்படுத்துது. ஒரு ஞானி கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஞானி இந்த காற்றை தாக்கு பிடிக்க முடியாம தள்ளாடுறான். ஒரு முழு போதக்காரன் தள்ளாடுறான் மாதிரி, அந்த மாதிரி காற்றோட அளவுல ஒருத்தன் திக்குமுக்க ஆடி போறான், தள்ளாடுறான். அதே காற்றோட செயல் வடிவத்துக்குள்ள அவன் அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்குள்ள அவனாலேயே அவனை யூகிக்க முடியும். அவனோட செயல் அவனை என்னன்னா அவனை ஸ்டடி பண்ணிக்க முடியல. அவனை அந்த நிதானிச்சு கொள்ள முடியாத நிறைய இடத்துல நடந்திருக்கு. அப்ப ஒரு இடத்துக்கு மேல அந்த செயல் வடிவத்தை உணரும் போது அப்ப அவனுக்கு என்ன ஆகுது, நமக்கு வானிலை அறிவிக்கிற மாதிரி அவனுக்கே தெரியுது. இந்த மாதிரி சூழல்ல காற்று தீவிரப்படுத்த நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்ப கதவை அடைச்சிட்டு படுத்துக்கணும், உட்காந்துக்கணும். அப்ப ஒரு அறைக்குள்ளே சுத்திக்கணும். அப்ப வேற மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கணுங்கிறத அவனுக்குள்ள பழக தொடங்குறான். அப்ப வேலை முடக்கிறான். அப்ப அவனுக்குள்ளே ஒரு உள் உணர்வு என்ன சொல்லுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய கான்சியஸ் மனிதன் உள் உணர்வுங்கிறது அலைவரிசையோட செயல். அப்ப அவன் உள் உணர்வா அவன் உங்களுக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா, உங்க மூளையையோ உங்க மனதையோ அவன் ஆக்சஸ் பண்றான். அவன் சாவி போட்டு திறந்து அவன் தற்காலிகத்துக்கு உங்களை வேலை பார்க்க வைக்கிறான். அப்ப அந்த உள் உணர்வா அந்த அலைவரிசை என்ன வேலை பார்க்க வைக்குது அப்படின்னா, காற்றோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பயணி. கட்டுமரத்தை காற்றோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயை கட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிரயாணம் இருக்கும். அதை தாண்டி ஓவர் காற்று வரும்போது பாய்க்கும் அங்க வேலை இல்லை, ஓட்டுறவனுக்கு அங்க வேலை இல்லை, போட்டுக்கு வேலை இல்லை, எல்லாமே தண்ணிக்குள்ள போய் விழுந்துடும். அதோடைய அளவு வேகம். அப்ப அந்த மாதிரி அளவு வேகமாக சில நேரத்துல வரும்போது அவன் உடலே விட்டுற மாதிரி ஒரு சூழல்லாம் வரும். புரியுதுங்களா? அப்படி ஒரு சூழலையும் ஒருத்தன் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு ஞானிக்கு ஏற்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்ப அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். அதுலதான் பிரெயின்ல ஏற்படுற ஒரு மாற்றத்துல அவன் என்ன பண்ணிடுறான், இந்த தன்னுடைய உடல் இருக்குல்ல, தன்னுடைய கான்செப்ட் இருக்குல்ல, அதையே இழந்துடுறான். அப்ப அவனுடைய ட்ரெஸ் அவன் போட்டுக்க முடியல, அவனுக்கு சோறு அவனால சாப்பிட முடியல, அவன் உடலையே அவனால பார்த்துக்க முடியல. இப்ப நான் உடலற்றவன் அப்படின்னு நானாச்சும் சொல்றேன்ல, அவன் அதையும் சொல்றதே கிடையாது. புரியுதுங்களா? நான் ஒருத்தர் பார்க்க போனேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை இப்ப கிடையாது, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அங்க அண்ணன் ஒரு இது கிடக்குல பாருனாரு. என்ன அப்படின்னா, அங்கே என்ன கிடக்கு, கடப்பாறையா? எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு கிடக்கு, ஒரு குச்சி மாதிரி. அதை எடுத்துட்டு இந்த விரவை பொழந்து போடுங்கிறாரு. அவர் உடலை இந்த விரவை ரொம்ப இதா இருக்கு, பொழந்து போட்டுரு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த வார்த்தை எங்கிருந்து வருது, எப்படி வருது, என்ன அவர் உடலே பொழங்குறாரு, இதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்ப அந்த அலைவரிசை என்னன்னா, இதெல்லாம் எதுக்கு பூமிக்கு பாரமா இருக்கு,
அடுத்தது எழுதுனால பண்ணாரு, ஒரு கிருஷ்ணன் சிலை இருந்துச்சு, அதை புழக்கணும்னு சொல்லி அதை இடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை கும்பிடுறதுக்கு நூத்துக்கணக்கான பேர் காத்திருக்கிறாங்க. அவங்க சொல்ற வார்த்தை, இவர் தான் கிருஷ்ணன், இவர் தான் நாராயணன் அவரை வணங்குறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒரு கிருஷ்ணன் சிலையை உடைச்சுக்கிட்டு இருந்தாருங்க. இது தூக்கி எரிப்பாங்க அப்படிங்கிறாரு. கடைசிக்கு உடைச்சு தூக்கி அங்க போட்டாங்க. புரியுதுங்களா? முதல் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய புகைப்படத்தை எல்லாம் வாங்கி ஒட்டிடுவாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவரே அந்த புகைப்படத்தை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருப்பார். யார் இது அப்படின்னு கேட்டுருப்பார். அப்ப அந்த அலைவரிசையோட தன்மையில தன்னுடைய உடல் இதெல்லாம் நிஜம் இல்லைங்கிறத அவரு வேலை செய்யறாரு. இப்ப நம்ம கிட்ட இது என்னுடைய உடல் கொஞ்சம் நிஜமா இருக்கு, நீங்களும் கொஞ்சம் நிஜமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இனிப்பு பொங்கல் மாதிரி நம்ம சில விஷயத்த பேசி கொஞ்சம் நைஸா அப்படி ஒரு செயல் பண்ணிக்கிறோம். அப்ப கான்செப்ட் கொஞ்சம் இருக்கிறதுனால அது இல்லைன்னா ஒட்டுமொத்தமா இந்த அலைவரிசை என்ன பண்ணுன்னா, நம்மள ஒரு விரவு கட்ட மாதிரி ஒரு கல்லு மாதிரி வச்சு ஒரு பார்வையாளனா அங்க நவுத்திக்கு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் இதோடைய உண்மையான செயல் வடிவம். அப்ப ஒரு மனிதனுக்கு இரையாக மாற முடியுமான்னா அதை இறைன்னு நீ சொல்ல வேண்டியதில்ல. உன் வீட்டுல ஒரு டிவி, உன் வீட்டுல இருக்கிற செல்போன், உன் வீட்டுல யூஸ் பண்ற மின்சாரம் மாதிரி ஒரு மனிதனுக்கு மின்சார தன்மை என்பது தியானம் மூலியமாக கிடைக்கப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு தன்மைகள் ஒருத்தனுக்கு கிடைக்கப்பட்டா அவன் ரெகுலர் ஃபார்முலாவிலிருந்து மாறப்படுகிறான். அந்த மனித வாழ்க்கையிலிருந்து அவன் தப்பிக்கிறான். அவன் வேற ஒரு செயலுக்குள்ள மாறணும். அப்ப அவன் வேற ஒரு சூழலை, வேற ஒரு படைப்பை அவன் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவன் படித்த புத்தகம், அவன் வாழ்ந்த ஊரு, அவனுடைய நகரம், அவனோட சார்ந்தது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு வேர்ல்ட, வேற ஒரு செயலை அவன் சொல்றான், பார்க்கறான், பேசுறான். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அப்ப அவன் அந்த ரெகுலர் ஃபார்முலாவிலிருந்து மாறும்போது அவனுடைய ஒட்டுமொத்தமான செயலும் மாறுது. அப்படிங்கிறதுதான் இந்த தியானம் என் போன்ற ஆளுங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இதுதான் என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் நான் இதை சொல்றேன். இது என் போன்ற ஆளுங்கள்ட்ட ஒரு பெரிய, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற திறமை, உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட், உங்ககிட்ட இருக்கிற உண்மை தத்துவம், உங்ககிட்ட இருக்கிற பக்குவம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. நான் வேற மாதிரி ஒரு கேரக்டர். அப்ப இந்த வேற மாதிரி இருக்கிறவனுடைய மாற்றம் எங்க இருந்துன்னா இந்த அலைவரிசையால. அப்ப முற்றிலுமாக என்னுடைய வடிவமே மாறி அது வேற ஒரு டிராவலை அது உருவாக்கக்கூடியது. அப்ப அதை நீங்க உணர்றது ரொம்ப கடினமான ஒரு சூழல். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கே பெரிய சவால். அலைவரிசை பெரும் காற்ற ஒரு நாளும் கடல்ல எப்பயாவது 3 மாசத்துக்கு ஒருக்கா கடல்ல கூண்டுல 3ஆம் கூண்டு 2ஆம் கூண்டுன்னு எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க. நாங்க டெய்லி கூண்டுல ஏற்றிக்கிட்டு இருக்கோம் எச்சரிக்கை. காற்று அவ்வளவு வேகமா வந்துகிட்டே இருக்கும். அப்ப எங்களுக்குள்ளே அந்த கான்சியஸ்ல நாங்களே கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு செயல்ல ஒரு பயப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது இருக்கு. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்க. அப்ப உங்களுடைய செயல் வடிவத்துக்குள்ள என்னன்னா இந்த அலைவரிசை மிகச்சரியாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதோடைய போக்குல நீங்க பயணத்தையே பண்ண முடியும், அதை கவனிக்கவும் முடியும். இப்ப வரைக்கும் நீங்க ஒரு மனித செயல்ல இருந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து இப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு கால்குலேட் பண்றீங்க. தியானத்தை, இறைவனை, பல ஞானிகள் எழுதி வைத்த புத்தகத்தை வச்சு நீங்க ஒரு உங்க ஐடியாலஜியை வச்சு நீங்க இப்படி இருக்கலாம், இப்படிதான் இருக்கணும், அந்த ஞானி சொல்லியிருக்கிறாரு, இந்த ஞானி சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு 10-20 பேர்கிட்ட சக்சங்கத்துல உட்காந்து கேள்விகள் கேட்டிருக்கேன், அவங்க கிட்ட இருக்கிற டவுட் எல்லாம் கேட்டிருக்கேன். அப்ப எனக்குள்ளேயும் ஒரு சின்ன புரிதல் இருக்குன்னு நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஆனா ஒரு நாள் உங்க அலைவரிசை உங்களை ஏமாத்தி போடும். நீ ரொம்ப கால்குலேஷன் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் வேலை செய்யறேன்னு உங்களுக்குள்ள பூந்து கண்ணா புண்ணான்னு முன்பக்கம் 2 பக்கம் எல்லா பக்கமும் லைட் ஏறி விட்டுருவாங்க. அப்ப ஒரு லைட் எரியும் போது நீங்க திக்குமுக்கு அடிவீங்க. 3 நாள் லைட் எரிஞ்சிட்டீங்களா, நீங்க என்ன ஆவீங்க? அப்ப நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல ஐடியாலஜில, இந்த மாதிரி சுவாசத்தை இழுத்து ஒரு தடவை உள்ள வச்சு, 2 தடவை உள்ள வச்சு, 3 தடவை உள்ள வச்சு, 4ஆவது தடவை இழுத்துட்டு கீழே விட்டு மேல எடுத்துட்டு போன என்ன செயல், அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி 3 தடவை 2 தடவை 4 தடவை நீ பேசி கால்குலேட் பண்ணி அங்க எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தை வச்சு ஒரு கணக்கு பார்த்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த அலைவரிசை ஒன்னையும் நொறுக்கி போட்டுரும், அந்த புத்தகத்தையும் நொறுக்கி போட்டு. புத்தகத்தை தலைமையில வைத்து ஞானம் அடைந்தவன் இந்தியாவில் எவன் இருக்கான்?
ஒரே ஒருத்தனை எனக்கு காட்டுங்க. புத்தகம் என்பது நீ பயிற்சி காலத்துல உனக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் தேவைப்படும். அந்த காலத்தை கடக்கிறதுக்கு அது ஒரு சுகம். அதுக்கு பேரு புத்தகம் கிடையாது, அது பேரு சுகப்பெட்டி அப்படிம்பாங்க. சவப்பெட்டி ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி சுகப்பெட்டி, சுகப்பிரசவம் ஆவறால அந்த மாதிரி ஒரு நாள் இறைவனை அடைஞ்சிருவேன், ஞானத்தை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை சீட்டு தான் ஞானிகளோட புத்தகம். அவ்வளவுதானே ஒன்றிய அந்த புத்தகத்தினாலே நான் ஞானம் அடைஞ்சிருவேங்கிறத ஒரு பொழுதும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய புத்தகத்தினாலே நீ ஞானம் அடைவ அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். புத்தகங்கிறது, நான் கொடுத்திருக்க புத்தகம் உனக்கு ஒரு நம்பிக்கை சீட்டு. ஒரு நாள் அந்த நம்பிக்கை சீட்டை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அலைவரிசை காலத்தை கடக்கிறதுக்கு நீ கடந்து போகணும். அம்மா சொல்லுவா, டே படிச்சு நீ டாக்டர் ஆகணும்டாம்பா. எப்ப சொல்லுவா? 5 வயசுல சொல்லுவா. டாக்டர் எப்ப ஆகிறது சொல்லுங்க? எப்ப டாக்டர் ஆவாங்க? ஒரு 17 வயசு ஆகுமா, 18 வயசு ஆகுமா, 20 வயசு ஆகுமா? அப்ப 5 வயசு 2 வயசுல குழந்தைகிட்ட டாக்டர். ஏன்னா நீ அவ்வளோ கடக்கணும். 20 ஆண்டுகளுக்கு முன்பா நடக்க போற செயலை இப்பயே மைண்ட்ல என்ன பண்ணுவா? அந்த மனநிலையை செட் பண்ணுவா. அந்த மாதிரி உங்களுக்கு மகனே நீ ரொம்ப தூரம் போகணும்டா, சோர்ந்துருவ. உன்னை என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கங்க மரத்துக்கள்ல, எங்க ஊர்ல மரத்துக்கள்ல கைத்த கட்டி மாட்டுக்கு லாடம் கட்டுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு லாடம் கட்டிடுவாங்கடா. நிறைய லாடம் கட்டுற மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. காலம் என்று கொடூரமான அரக்கன் அங்கங்க இருக்கிறான். உன்னையும் கொள்ள தயாரா இருப்பான், உன் உறவையும் கொள்ள தயாரா இருப்பான். அப்ப நீ எதுலையும் தோக்கிறதுக்கோ துயரத்துல ஆழ்ந்து போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி புத்தகம் என்ன பண்ணுனா, இல்லப்பா ஒரு நாள் நிச்சயமா இந்த ஞானி மாதிரியே நான் மாறுவேன், இந்த ஞானி மாதிரியே நான் வருவேன் அப்படிங்கிறதுக்கு அந்த நம்பிக்கையில இதயத்துல மார்புகளை சுமந்துக்கிட்டு இந்தியா மாதிரி நகரத்துக்குள்ள நிறைய பேர் பயணிக்கிறான். அது சரி, ஒரு நாள் உன் மார்பகம் நிறுத்தப்படும், ஒரு நாள் அந்த புத்தகமும் கீழே விழுகும். இது சத்தியம். அந்த அலைவரிசை உன்னுடைய இதயத்தையும் வேலை செய்ய கூடாது, அந்த புத்தகத்தையும் வேலை செய்ய கூடாது. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்க. என் வாழ்க்கையில இது நடந்துச்சு. எவன் புத்தகமும் அங்க எனக்கு உதவல, என்னுடைய மனமும் எனக்கு உதவல. ஆனா எல்லா புத்தகமும் எல்லா செயலும் எனக்கு எங்க உதவுனுச்சு அப்படின்னு கேட்டா, நான் கடந்து போறதுக்கு உதவுனுச்சு, நான் பல நாள் தாக்கு பிடிக்கிறதுக்கு உதவுனுச்சு, நான் பல நாள் பயிற்சியை மேற்கொள்றதுக்கு உதவுனுச்சு. அப்ப என்ன ஒரு விதத்துல என்கேஜிங்கா வச்சிருந்துச்சு. என்ன எப்படி வச்சிருந்துச்சு? ஒரு என்கேஜிங்கா, நீ இரு, நாளைக்கு கிடைச்சிரும்டா, நாளைக்கு மறுநாள் கிடைச்சிரும், கவலைப்படாத, உனக்கு இந்த எப்படியா இருந்தாலும் நீ வந்துருவான்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வந்துருவங்கிறதுக்கு இந்த புத்தகமும் ஞானியோடைய உரையும் எனக்கு உதவியா இருந்துச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வேற அது வேற.